ஹலோ guys, வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ராவல் டாட்டாய்ஸ். எஸ், என்ன ஹாப்பி நியூஸ்னா ரிலீஸ் வந்துட்டேங்க வெளியில் ஒரு வழியாக. எதுக்காக அப்படின்னா நாளைக்கு ஹோம் குவாரண்டைனோட லாஸ்ட் டேங்க. ஸோ இன்றைக்கி வந்து சாம்பிளிங் கொடுக்கணும். ஸோ பப்ளிக் ஹெல்த் சென்டர் வர சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் ஹெல்த் சென்டரை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். வாங்க போகலாம். இங்கே வெளில வந்ததுலேருந்து மோஸ்ட்டாக நோட் பண்ணிட்டே தாங்க இருக்கேன். மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து கார்ஸ் தான் வச்சுருக்காங்க. ரேராக தான் வந்து சைக்கிள் மோட்டர் பைக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இங்கே வந்து கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. லேட்டராக அப்டேட் பண்ணுறேன் அதை பற்றி. அண்டு இப்போது வந்து போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சிக்னல்ஸ் வந்து 4 வீலருக்கு தனியாக, 2 வீலர்ஸ்க்கு தனியாக இந்த பக்கம் செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங்க்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங்க்கெலாம் வந்து சிக்னலே இருக்காது, நம்மளா வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இப்போ 4 வீலருக்குலாம் வந்து இந்த சைடு இருக்குன்னா பெடஸ்ட்ரியனுக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இங்கே க்ராஸ் பண்ணுறதுக்காக. சிக்னல் போட்டாங்க, நான் போயிட்டுருக்கேன். இப்படி சிக்னல் போகணுன்னு தான் மூவ் ஆகுறாங்க. அண்டு இங்கே க்ராஸ் பண்ணி வந்தால் நிறைய செடி இருக்குங்க. நிறைய கார்டன்ஸ் மாதிரி எல்லா கடையிலையுமே முன்னாடி வந்து நிறைய செடிலாம் வச்சுருக்காங்க. நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சின்னது இதில் போட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய இடத்துல எடுத்து வைப்போம். அந்த மாதிரி வந்து எல்லா கடையிலையுமே மோஸ்ட்டாக வெளியில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அண்டு நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கடை. பார்த்து வச்சுக்கணும் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லைனா ஏமாற்றிடுவாங்க நம்மள கடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னென்னா பெட்ரோல் பங்க்ஸ் இங்கே எல்லாமே மோஸ்ட்டாக வந்து செல்ஃப் பெட்ரோல் பங்காக தான் இருக்குது. நம்மளே வந்து கார்ட் ஸ்வைப் பண்ணி எவ்வளோ ஃபியூல் வேணுமோ நம்ம பைக்ஸ்க்கோ காருக்கோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாகவே வந்து 2-3 பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது இங்கே நியர்பைலேயே. இன்னொரு டவுட் இருக்குமே உங்களுக்கு, ஏன் நான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து நேற்று ஹெல்த் சென்டர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஹெல்த் ஓகேயாக இருந்துச்சுன்னா நீங்கள் நடந்தே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் நடந்து போகணுன்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு நடந்தே போயிட்டுருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் மார்ட் டேன்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இங்கே தான் மோஸ்ட்டாக நியர்பை பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே தான் நிறைய கார்ஸ் எப்போயும் நின்றுட்டே இருக்குது. அன்றைக்கி வர்றப்பையும் நான் பார்த்தேன். அவ்வளோதாங்க, ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. தூரமாக தெரிகிற பில்டிங் தான் ஹாஸ்பிட்டல். அவ்வளோதான் வந்தாச்சு. தோ பப்ளிக் ஹெல்த் சென்டர், இன்ஷனோட பப்ளிக் ஹெல்த் சென்டர் வந்துட்டோம். இங்கே வந்து ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம். ஆக்சுவலி இவர் தாங்க அன்றைக்கி வந்து எங்களை ஆம்புலன்ஸில் ட்ராப் பண்ணவர். கரெக்டாக எங்களை ஞாபகம் வச்சுருந்து கூப்பிட்டு அவர்கிட்ட நீங்கள் இந்தியாவான்னு கேட்குறாரு. எங்கள் எப்படின்னு இவர் தான் கைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்துவீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. பாஸ்போர்ட் நம்பர்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க. எல்லாமே வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாருங்க. ஓகே, எங்களை வந்து இப்போது அலர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே போய் எடுக்கணும், சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அவரை ஃபாலோ பண்ணி நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அண்டு இதோ குட்டி குட்டி கேம்பை வந்து இப்போதைக்கு டெம்ப்ரரியாக போட்டிருக்காங்கங்க. அவங்க வந்து ஆக்சுவலி ரெடி ஆகிட்டுருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணுற நர்சஸ்லாம் வந்து இப்போ தான் 9 o'clock கரெக்டாக வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 8:50 வந்துட்டோம். ஸோ வந்து ஹரிபரியாக ரெடி ஆகிட்டுருக்காங்க எல்லோரும். நாங்கள் இப்போது வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா, குட்டி குட்டி பேபியை கூட இங்கே விடுறது இல்லைங்க. ஃபாரினர்ஸ்னால் வச்சு செஞ்சிடறாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து மூக்கில் விட்டு. இங்கே ஆக்சுவலி இவங்க சைனீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த 2 பேபிஸுமே க்யூட்டாக இருக்குங்க. அவங்க அம்மா வந்து ஹேண்ட் கவர் போட்டு விட்டுட்ருக்காங்க அவங்க 2 பேர்த்துக்கும். அந்த குட்டி பேபி அழுதுகிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள், க்யூட்டாக அழுதுகிட்டே இருக்குது. நான் தூரமாக நின்று ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி அழுதுகிட்டே இருக்குது. அதுக்கு பயம் வந்துருச்சுங்க ஹாஸ்பிட்டல் வந்தோடனே என்ன மாதிரியே. அவங்க அம்மா வந்து கவர் போட்டு விட்டுட்ருக்காங்க. ஏதோ சம்திங் சொல்லிகிட்ருக்காங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி சாம்பிள் கிட்டு வந்து என்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட் நேம் போட்டு ஆல்ரெடி நேம்லாம் போட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க ஃபாரினர்ஸ்க்கு. வந்தோடனே எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ க்யூலெலாம் நின்னாச்சு. இப்போ கொஞ்சம் ஜர்க் ஆகுது என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அங்கே ஹோட்டல்லே வந்து கொஞ்சம் டீப்பாக எடுத்து அது 1 or 2 days வந்து அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு நோஸில். ஸோ எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. வெயிட் அண்ட் வாட்ச்.
ஒரு வழியாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் ஆக்சுவலி. பிகாஸ் ரொம்ப டீப்பாக அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் டீப்பாகவே விட்டு எடுத்துட்டாரு. பயங்கரமாக திட்டெல்லாம் வாங்கிட்டேன். அண்ட் இப்போ நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நாங்கள் இப்போ மெயினாக வந்து டேரெக்டாக வந்து வீட்டுக்கு போகணும், எங்கேயும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ வீட்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் போகிறப்பவே பார்த்தேன், அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா நியூஸ் பேப்பருங்க. என்னென்னா இங்கே வந்து அங்கங்கே பப்ளிக்கில் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து இங்கேருந்தே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஒரு இது எத்தனை, ஒரு 40 பேஜஸ் இருக்குது. 40 பேஜஸ் இன்றைக்கி இது நியூஸ் பேப்பர் தான். டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம இங்கே இதிலேருந்தே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. இது கூட ஒரு நல்ல சிஸ்டமில். எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல நான் பார்த்தேன், வரப்பவே பார்த்தேன். சரி போகிறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே, நம்ம வாங்க போகலாம். நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டேன், படிக்க தெரியலனாலும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன் நான். ஃபைனலாக நம்மளோட ஸ்ட்ரீட்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்களேன், அழகழகாக குட்டி குட்டி டால்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய கிஃப்ட் ஷாப்ஸு எல்லாமே இருக்குது, ஃப்ளவர் ஷாப்ஸ்லாம். இங்கெல்லாம் வந்து ஒரு நாள் சுற்றி பார்க்கணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு பீஸா கார்னர் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்து கூகுள் மேப்பில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டிய கடைகள். இதெல்லாம் யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். இங்கேயும் வந்து ஹோம் டெலிவரிலாம் இருக்கும் போல். பைக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்க, ஃபைனலாக அவ்வளோதான், வீட்டுக்கு ரீச் ஆக போகிறோம். பாபா ஃப்ரம் மிஸ்ஸஸ் ட்ராவல் டாட்டாய்ஸ். கீப் ஆன் வாட்சிங். நாளையிலிருந்து நான் வெளியில் போக போகிறேன். டெய்லி ஒவ்வொரு பிளேஸ் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். பாய் பாய்.